லக்கன்பூருங்கிற கிராமத்துல ஒரு வியாபாரம் செய்யற குடும்பம் இருந்துச்சு. அந்த குடும்பத்துல ஜகன் சிங் அப்புறம் லகன் சிங் அண்ணன் தம்பிங்க இருந்தாங்க. 2 மருமக அப்புறம் ஒரு சின்ன தங்கச்சியும் இருந்தா. அவ பேரு ஃபூல்மதி. அந்த ஃபூல்மதி அவங்க அண்ணனுங்களுக்கு ரொம்ப செல்லம். அந்த குடும்பத்துல அவ ராஜகுமாரி மாதிரி இருந்தா. ஃபூல்மதி என்ன கேட்டாலும் சரி அத உடனே வாங்கி தருவாங்க. அண்ணா, எனக்கு ஊஞ்சல் ஆடுற குதிரை வேணும். சரிம்மா, நீ கேட்ட மாதிரியே இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு போய் குதிரைய வாங்கிட்டு வரோம். இந்தாம்மா உன்னுடைய குதிரை. அந்த பொண்ணு என்ன சாப்பிடணும்னு ஆசைப்படுறாளோ அதத்தான் அந்த வீட்ல செய்வாங்க. அண்ணா, இன்னைக்கு நான் பன்னீர் செஞ்சு சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. சரிம்மா, இங்க பாருங்க, இன்னைக்கு நீங்க 2 பேரும் பன்னீர் கறி பண்ணுங்க. ஃபூல்மதியோட அப்பா இறக்கும்போது அவங்க அண்ணனுங்க கிட்ட என்ன சொன்னாருன்னா, கேளுங்கப்பா, ஜகன் சிங் அப்புறம் லகன் சிங், ஃபூல்மதிய நீங்க தான் பாத்துக்கணும். அவளுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாம பாத்துக்கணும். அவளுக்கு அப்பா அம்மா இல்லைங்கிற குறை தெரியாம நீங்க 2 பேரும் தான் பாத்துக்கணும். அப்படி ஆகட்டும்பா, நீங்க நிம்மதியா செத்துடுங்க, கவலையா படாதீங்க. நாங்க தங்கச்சிய நல்லா பாத்துக்கிறோம். ஃபூல்மதி சோகமாயிட்டான்னா அவங்க குடும்பமே சேர்ந்து அவளை சமாதானப்படுத்துவாங்க. பெரிய அண்ணி அவளை கிண்டல் பண்ணுவாங்க. ஆனா அவங்க புருஷனுக்கு பயந்து அவ எதுவுமே சொல்ல மாட்டா. சின்ன அண்ணி ஃபூல்மதிய நல்ல விதமா பாத்துப்பாங்க. அவளை குளிக்க வைப்பாங்க, சாப்பாடு ஊட்டி விடுவாங்க, படிப்பும் சொல்லி கொடுப்பாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் 2 அண்ணன்களும் வியாபாரத்துக்காக வெளியூர் போனாங்க. அவங்க 2 பேரும் அவங்க மனைவிங்க கிட்ட சொன்னாங்க, பாருங்க, நீங்க 2 பேரும் ஃபூல்மதிய நல்லா பாத்துக்கணும். அவளுக்கு அப்பா அம்மா இல்ல, நாங்களும் வியாபாரத்துக்காக ஊருக்கு போறோம். 1 மாசம் கழிச்சு தான் வருவோம். அவ உங்க மேலதான் ஆதாரப்பட்டு இருப்பா. அவளுக்கு நல்ல ட்ரெஸ் போடுங்க, தலை நிறைய பூ வைங்க, அதே மாதிரி நல்லா பொட்டு வச்சு விடுங்க. அதே மாதிரி அவ என்ன சாப்பிட்றான்னு கேட்டு அதை மட்டும் செய்யுங்க. ஊஞ்சல்ல உட்கார வச்சு ஊஞ்சல் ஆட்டுங்க. அதே மாதிரி ராத்திரி டைம்ல அவளுக்கு பால் கொடுங்க. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நாங்க அவளை நல்லபடியா பாத்துக்கிறோம். 2 பேரும் வியாபாரத்துக்காக வெளியூர் கிளம்பிட்டாங்க. அண்ணனுங்க 2 பேரும் போனதுக்கு அப்புறம் 2 அண்ணிங்களும் ஃபூல்மதிய நல்ல கவனமா பாத்துக்கிட்டாங்க. பெரிய அண்ணி அவளுக்கு பூ வச்சு விடுவாங்க, சின்ன அண்ணி அவளுக்கு ஊட்டி விடுவாங்க. ஒரு நாள் ஒரு வயசான பிச்சைக்காரங்க அவங்க வீட்டு வாசல்ல வந்து சத்தம் போட்டாங்க, இங்க பாருங்கம்மா, ஒரே ஒரு டப்பா மாவும் ஒரே ஒரு டப்பா அரிசியும் கொண்டு வாங்கம்மா. இந்த 7 வயசான அம்மாவுக்கு தானமா கொடுங்கம்மா. அந்த கடவுள் உங்களை எந்த குறையும் இல்லாம பாத்துப்பாங்கம்மா. அதுக்கப்புறம் கூட யாரும் வெளியே வரல. அதனால அந்த வயசான கிழவி மறுபடியும் சத்தம் போட்டு கூப்பிட்டா, கொண்டு வாங்கம்மா, ஒரே ஒரு டப்பா மாவும் ஒரே ஒரு டப்பா அரிசியும் இந்த கிழவியோட வயிற்றுக்கு கொண்டு வாங்கம்மா. அந்த கடவுள் எந்த குறையும் இல்லாம உங்களை நல்லபடியா பாத்துப்பாரு. அந்த வயசான கிழவி ரொம்ப நேரமா கத்தி கத்தி பாக்குறாங்க, கதவையும் தட்டி பாக்குறாங்க. ஆனா யாருமே வெளியே வரல. கத்தி கத்தி பாவம் அந்த கிழவிக்கு இரும்பலும் வந்துடுச்சு. கடைசியில பெரிய மருமக கதவை திறந்துகிட்டு வெளியே வந்தாங்க. ஏமா, இவ்ளோ நேரமா எங்க இருந்த? நான் எவ்ளோ கத்தி கத்தி சத்தம் போட்டேன் தெரியுமா? சத்தம் போட்டு போட்டு என் குரலே போயிடுச்சு. அட நீ வேறம்மா, நான் என்ன பண்றது? இந்த வீட்டு நாத்தனார பாக்குறதா இல்ல உனக்கு அரிசி கொண்டு வரதா? அட நீ என்ன பைத்தியமா? உன்னோட நாத்தனார் உன்னோட சின்னவ. அவ பேசுறதுல நீ எதுக்காக கேட்கணும்? அவளுக்கு 2 அரை கொடுக்க வேண்டியது தானே. இங்க பாரு, நான் சொல்றேன், இன்னும் நேரம் இருக்கு. நீ நினைச்சதெல்லாம் உன் நாத்தனார் கிட்ட இருந்து சாதிச்சுக்கோ. அவளை ஆடு மேய்க்கிறதுக்கு காட்டுக்குள்ள அனுப்பி வை. அந்த காட்டுல சிங்கம் இருக்கு, புலி இருக்கு, ஏதாவது ஒண்ணு இவளை தின்னுடும். அவளோட அண்ணனுங்க வந்தாங்கன்னா சொல்லு. எவ்வளவு சொன்னாலும் கேட்காம பன்னீர் அதிகமா சாப்பிட்டா அதனால டைரியா வந்துடுச்சு, செத்து போயிட்டான்னு. அதுக்கப்புறம் மருமகள்ங்க நீங்க நிம்மதியா இருக்க முடியும். பெரிய மருமக அந்த கிழவி சொல்றது எல்லாத்தையும் கேட்டா. இந்த விஷயம் எல்லாத்தையும் அவ சின்ன மருமக கிட்ட சொல்றா. அதுக்கு அவ என்ன சொன்னானா, இல்ல அக்கா, நீங்க அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. நீ வாய மூடு, நான் இந்த வீட்டோட பெரிய மருமக. இந்த வீட்ல நான் நினைக்கிறது தான் நடக்கணும்.
பெரிய மருமக ஃபூல்மத்தியோட தலையில இருந்து பூவை எடுக்கிறா. நெத்தியில இருந்த பொட்டியும் அழிச்சா. அவ போட்டு இருந்த துணியை எடுத்துட்டு போட்டுக்கிறதுக்கு பழைய துணியை கொடுத்தா. ஒரு பானையில சாப்பாடை கொடுத்துட்டு ஃபூல்மத்தி கிட்ட அவ என்ன சொன்னான்னா, போ காட்டுல போய் ஆடுங்களை மேய்ச்சிட்டு வா. 7 ஆடுங்கள்ல 1 குறைஞ்சா கூட உன்னை நான் உயிரோட விட மாட்டேன். ஃபூல்மத்தி அழுதுகிட்டே ஆடுங்களை மேய்க்கிறதுக்காக காட்டுக்கு போனா. பாவம், அவளால அந்த வெயில தாங்க முடியல. அதனால அவ நேரா மரத்தடியில போய் உக்காந்துருக்கா. சாப்பிடுறதுக்காக அந்த பானையை அவ திறந்து பார்க்கும்போது அதுல பழைய சோறு இருந்துச்சு. அந்த சாப்பாட்டை ஃபூல்மத்தியால சாப்பிடவே முடியல. அதனால அந்த மரத்தடியிலேயே அவ தூங்கிட்டா. சோர்ந்து போய் சாயங்காலம் ஆடுங்களை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போனா. பெரிய அண்ணி ஆடுங்களை எண்ண ஆரம்பிச்சா. 1 2 3 4 5 6 7. இப்போ நீங்க தரையில தான் தூங்கணும். சாப்பாடு நாளைக்கு தான் கிடைக்கும். சின்ன அண்ணி ராத்திரி யாருக்கும் தெரியாம ஒரு தட்டுல பூரி, ஸ்வீட், பாயாசம் கொண்டு வந்தா. அத ஃபூல்மத்திக்கு தன்னோட கையால ஊட்டி விட்டா. மறுநாள் பெரிய அண்ணி மறுபடியும் அவளை காட்டுக்கு ஆடு மேய்க்கிறதுக்காக அனுப்புறாங்க. அவங்க கொடுத்த சாப்பாட்ட வழியில பாக்குற ஒரு மாட்டுக்கு ஃபூல்மத்தி கொடுத்தா. அவ அந்த காட்டுல மரத்தடியில உட்காந்துகிட்டு அழுதுகிட்டே என்ன சொன்னானா, அம்மா இல்ல, அப்பாவும் இல்ல, அண்ணனுங்க 2 பேரும் வெளியூர் போயிட்டாங்க, அண்ணிங்க காட்டுக்கு அனுப்பிட்டாங்க. கடவுளே, உன்னோட இடத்துக்கு என்ன கூப்பிட்டுக்கோ. சாயந்தரம் ஆடுங்களை கூட்டிக்கிட்டு ஃபூல்மதி வீட்டுக்கு போன உடனே அண்ணி அந்த ஆடுங்களை எண்ண ஆரம்பிக்கிறா. 1 2 3 4 5 6 6 தானா? இன்னொரு ஆடு எங்க போச்சு? அட, அந்த ஆடை என்ன பண்ண? வித்துட்டியா? வித்த பணத்தை கொடு, இல்லனா உன்னை இங்கேயே அடிச்சு கொன்னு போட்டுருவேன். பெரிய அண்ணி மூக்கு காதை வெட்டுறதுக்காக கத்தி எடுக்கிறதுக்காக வீட்டுக்குள்ள போனா. ஃபூல்மத்தி பயந்து போய் ஆடை தேடுறதுக்காக மறுபடியும் காட்டுக்கு ஓடினா. காடு முழுக்க தேடி அதுக்கப்புறம் அந்த ஆடை கூட்டிக்கிட்டு அவ வீட்டுக்கு போனா. சாப்பாடு நாளைக்கு தான் உனக்கு கிடைக்கும். சின்ன அண்ணி யாருக்கும் தெரியாம சாப்பாடு கொண்டு வந்து ஃபூல்மத்திக்கு ஊட்டி விடுறாங்க. இதே மாதிரி 1 மாசம் போச்சு. இந்த 1 மாசமா வெயில்ல இருந்து இருந்து ஃபூல்மத்தியோட உடம்பு அசிங்கமாவும் கருப்பாவும் ஆயிடுச்சு. இங்க ஜெகன் சிங்கும் அப்புறம் லகன் சிங்கும் அவங்க வியாபாரத்தை முடிச்சிட்டு கிராமத்துக்கு திரும்பி வந்தாங்க. அவங்க காட்டு வழியா வந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு பொண்ணு அழற சத்தம் அவங்களுக்கு கேட்டுச்சு. அவங்க அந்த பொண்ணு கிட்ட போய் என்ன கேட்டாங்கன்னா, யார் நீ இங்க உட்கார்ந்துகிட்டு அழுதுட்டு இருக்க? அம்மா இல்ல, அப்பாவும் இல்ல, அண்ணனுங்க 2 பேரும் வெளியூர் போயிட்டாங்க, அண்ணிங்க காட்டுக்கு அனுப்பிட்டாங்க. கடவுளே, உன்னோட இடத்துக்கு என்ன கூப்பிட்டுக்கோ. இவ நம்ம ஃபூல்மத்தி மாதிரி இருக்கா? அவங்க 2 பேரும் தன்னோட தங்கச்சியை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. ஃபூல்மத்தி வீட்டுக்கு வந்த உடனே தன்னோட பெரிய அண்ணி செஞ்ச அநியாயம் எல்லாத்தையும் அவங்க கிட்ட சொன்னா. சின்ன அண்ணி தான் எனக்கு அம்மா. 2 அண்ணனுங்களும் சேர்ந்து பெரிய அண்ணிய பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சாங்க. பெரிய அண்ணிய கொண்டு போய் காட்டுக்குள்ள விட்டாங்க. 2 அண்ணனுங்களும் வீட்டுக்கு திரும்பி வந்த உடனே ஃபூல்மதி அவங்க கிட்ட என்ன சொன்னானா, அண்ணா, பெரிய அண்ணி என்கிட்ட என்னதான் தப்பா நடந்திருந்தாலும் நாம அவங்கள மன்னிச்சு ஆகணும். நாமும் அவங்கள மாதிரி நடந்துக்கிட்டோம்னா அவங்களுக்கும் நமக்கும் என்னென்ன வித்தியாசம் இருக்கு. அதுக்கப்புறம் லகன் சிங் போய் பெரிய அண்ணிய வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. என்ன மன்னிச்சிட்டு ஃபூல்மதி, உண்மையிலேயே உனக்கு நல்ல இறக்க குணம் இருக்கு. நான் உனக்கு எவ்வளவோ கொடுமைகள் செஞ்சேன், ஆனா நீ அது எதையுமே நீ மனசுல வச்சுக்கல. என்ன நினைச்சா எனக்கே ரொம்ப வெக்கமா இருக்கு. பரவாயில்ல அண்ணி, மனிதர்கள் தப்பு செய்யறது சகஜம்தான். அதுக்கப்புறம் ஃபூல்மதியோட குடும்பம் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க.